இன்றைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு சீனில் அந்த சைடு ரூபஸ்ரீ பேசினதையும் இந்த சைடு ஐஸ்வர்யா பேசினதையும் நின்று குழம்பிட்டே நின்றுட்டுருக்காங்க டூப்ளிகேட் பல்லவி. இதை மீனாட்சி பார்த்துட்டு இவன் மேலே சந்தேகப்பட்டுட்டு ஒரு மாதிரி டவுட்டில் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. ஐயோ இவங்க நம்ம மேலே சந்தேகப்பட்டிருக்காங்களோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு ஸ்வேதா ஒரு பக்கம் குழம்பிட்டுருக்காங்க. அடுத்த நாள் காலையில் ஸ்வேதா ஆட்டோவில் வந்துட்டுருக்காங்க. போகும்போது நம்ம எப்படிடா அங்கேருந்து எஸ்கேப் ஆக போகிறோம், ஒரு வேளை பசிக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வெளில வந்துடலாமா, இல்லைன்னா நர்வஸாக இருக்குன்னு சொல்லிட்டு வாக்கிங் போகிறோன்னு சொல்லிட்டு வெளில வந்துடலாமா, என்ன சாக்கு சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு குழம்பிட்டு வந்துட்டு இருக்க. அந்த சைடு பார்த்தீங்கன்னா போலீஸ் செக்கிங் நடந்துகிட்டு இருக்கு. அதை பார்த்து ஸ்வேதா உள்ள நடுங்கிட்டு உட்காந்துருக்காங்க. போலீஸ் ஒரு கையில் ஃபோனை வச்சுக்கிட்டு அதில் இருக்க ஃபோட்டோவில் இருக்கவங்கள தேடிட்டு இருக்காங்க. ஸ்வேதாவை பார்த்ததுமே அந்த பொண்ணை இறங்கி வர சொல்லுன்னு சொல்கிறாங்க. உன்னோட பேர் என்ன அப்படின்னு கேட்க பல்லவி அப்படின்றாங்க. பல்லவியா, நல்ல பேராக தான் இருக்குது, யார் வச்சா அப்படின்னு கேட்க, என்ன சார் என்கிட்ட மட்டும் இப்படிலாம் கேட்டுட்டு இருக்கீங்க, எங்கள் வீட்டில் தான் வச்சுருக்காங்க, முதல்ல என்னை விடுங்க சார், எனக்கு வந்துட்டு இன்றைக்கி ரெக்கார்டிங் இருக்குது, நான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அடம்பிடிக்க, சரிம்மா நீ போ, உன்னோட ஐடி கார்டை காமிச்சிட்டு போ அப்படின்னு சொல்கிறாங்க. ஐடியா சார், எல்லாருமே வெளியில் வரும்போது ஐடி எடுத்துகிட்டு தான் வருவாங்களா, என்னை விடுங்க சார், சொன்னால் புரிஞ்சுக்கோங்க, எனக்கு லேட் ஆகிடுச்சு அப்படின்றாங்க. தாராளமாக போ, ஆனால் நான் கேட்குற கேள்விக்கெல்லாம் உண்மையை சொல்லிட்டு போ, ஐடி கார்டை எடுத்து காமிச்சு கொடுத்துட்டு போயிட்டே அப்படின்றாங்க. சார் என்ன சார் என்கிட்ட மட்டும் இப்படிலாம் கேட்டுட்டு இருக்கீங்க, வேறு யார்கிட்ட இப்படி கேட்கலன்னு ஸ்வேதா போட்டு புலம்ப பக்கத்தில் இருக்க ஆட்டோக்காரரை கூப்பிட்டு, ஏய்யா உன்னோட ஐடி எடு அப்படின்றாங்க. அவர் எடுத்து காமிக்க, பார்த்தியா எல்லாருக்கும் ஒரு ஐடி இருக்குல்ல, அவர்கிட்ட கேட்டல, இப்போ நீ காமி அப்படின்றாங்க. உண்மையை சொல்ல போறியா இல்லை போலீஸ் வண்டியில் ஏறுறியா அப்படின்னு சொல்லிட்டு அவளை மிரட்ட, நான் உண்மையை ஒத்துக்கிறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல போகிற நேரத்தில் கார்த்தி வந்துடுறாரு. வந்துட்டு சார் எனக்கு தெரிஞ்ச பொண்ணு தான், என்னாச்சு சார் அப்படின்னு கேட்க, பேரை கேட்டே ஒரு மாதிரி முழிச்சிச்சு, அதனால தான் நிப்பாட்டி வச்சுக்கிட்டு இருந்தேன் அப்படின்றாங்க. சார் எனக்கு தெரிஞ்ச பொண்ணு தான் சார், நாங்கள் ரெக்கார்டிங் போனோம், நாங்கள் கிளம்புறோம் சார், நானே கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வேதாவை காரில் ஏற்றி போகிறதுக்கு முன்னாடி ஸ்வேதா அந்த போலீஸ்காரரை பார்த்த மணிக்கே நின்றுட்டு இருக்காங்க. இவர் வேணும்னே நம்மளை பிளாக் பண்ணி மறைச்ச மாதிரி இருக்கே, யாரையோ சொல்லி தான் இவர் வந்துட்டு இப்படிலாம் பண்ணியிருக்காரு, ஒருவேளை ஐஸ்வர்யாக்காவே நம்மளை போட்டு வாங்கியிருக்காங்களோ, என்ன எதுன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி டவுட்டில் ஏறி போகிறாங்க. இவர் வந்துட்டு சே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கோவத்தில் நின்றுட்டு இருக்காரு. அடுத்து வந்துட்டு யாருக்கோ ஃபோன் போடுறாங்க. பார்த்தா அது நம்ம மீனாட்சி தான். என்னாச்சு சார், உங்கள் ஃபோனுக்கு வந்து இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், எதுவும் குட் நியூஸ் வச்சிருக்கீங்களா சார் அப்படின்னு சொல்ல, மேடம் கிட்டத்தட்ட அவங்க எங்ககிட்ட உண்மையை சொல்ல போகிற நேரத்தில் கரெக்டாக கார்த்திக் வந்து கூட்டு போயிட்டாரு, பேசாமல் நீங்கள் கார்த்திக் கிட்டே உண்மையை சொல்லல சார் அப்படின்னு சொல்ல, நான் சந்தேகப்படுறதில் அவர்கிட்ட சொல்ல முடியாதுல்ல, கையில் ஆதாரம் இருந்தால் தான் சொல்ல முடியும் சார், இது வந்து வீட்டுக்கு தெரியக்கூடாது, கொஞ்சம் பர்சனல் அப்படின்றாங்க. சரிங்க, இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ளே அவளை பற்றின ஃபுல் ஜாதகத்தை உங்ககிட்ட கொண்டு வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ் சொல்கிறாரு. சரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணதுமே, இது மூலயமா தீபாக்கு ஏதாவது நல்லதுக்கு நடந்தால் நல்லதுன்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருந்தோம், இப்போ என்னடா இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு குழம்பிட்டு இருக்காங்க. அடுத்து வந்துட்டு அந்த சைடு ராஜாவை காமிக்கிறாங்க. இன்னும் வல்லையே அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு வந்துட்டு ஸ்னேகா வராங்க. இவன் ரொம்ப ஓவர் ரைட்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் வராங்க. எதுக்கு இங்கே நிற்கிற, அங்கே போய் வேலையை பாரு அப்படின்றாங்க. அதெல்லாம் ரெடியாக எடுத்து வச்சுட்டு தான் வந்திருக்கேன், இப்போ வந்துட்டு கார்த்திக் சாரை ரிசீவ் பண்ணுறதுக்காக இங்கே இருக்கேன் அப்படின்றாங்க. இவ்வளோ நாள் இப்படி தான் கூட்டு போனியா, அவராக தானே வருவார் அப்படின்னு கேட்க, இன்றைக்கி ஸ்பெஷலாக பல்லவின்னு ஒருத்தங்க பாடுறதுக்காக வர்றாங்க. ஆமாம் உனக்கெல்லாம் அந்த இன்ட்ரெஸ்ட் இல்லையா அப்படின்னு கேட்க, இருக்குது ஏதோ பெரியாத ஒரு ஆள்கிட்ட சவால் விட்டுக்கிட்டு ஏன் தான் இப்படி பண்ணுறாரோ தெரியவே இல்லை, தோக்க போகிறதுக்கு இந்த ஒரு அகப்போர் வேறு அப்படின்னு ஸ்னேகா மனசில் நினச்சிக்கிறேன். இங்கிட்டு ராஜா நினைக்கிறாங்க, ஆர்வமாக இல்லாததையே ஆர்வமாக இருக்கிற மாதிரி எப்படி சொல்லுது பாரு பக்கி அப்படின்னு மனசில் நினச்சிக்கிட்டு கார்த்திக் வந்துடுறாரு. பல்லவியை வந்துட்டு இன்ட்ரோ கொடுக்குறாரு. இவங்க தான் பல்லவி அப்படின்னது எப்படியோ தேடி கண்டுபிடிச்சிட்டே மாப்பிள்ள, எப்படி கண்டுபிடிச்சா அப்படின்னு கேட்குறாங்க. நானும் தான் சாரை தேடி வந்தேன், எனக்காக எவ்வளவோ எஃபெக்ட் எடுக்காரு, அதனால தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு சரின்னு சொல்லிட்டு ரெக்கார்டிங் தேட்டருக்கு உள்ளே கூட்டு போகிறாங்க. அப்போ தீபா வராங்க. என்ன கரெக்டாக பாடிடுவியா என்ன எதுன்னு விசாரித்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அதை ஸ்னேகா பார்த்துட்டு இவங்க என்ன ஆல்ரெடி பழக்கம் இருக்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. அடுத்து தீபா போய் அவங்க இடத்துல உட்காந்துக்கிறாங்க. கார்த்திக் வந்துட்டு பாட போலாமா அப்படின்னு கேட்க, ஐயோ இப்போ என்ன சாக்கு சொல்லி வெளியேறுது அப்படின்ற மாதிரி முடிச்சுக்கிட்டே அது இதுன்னு சொல்லி பார்க்குறாங்க, பயமா இருக்கா அப்படி இப்படின்னு. எங்க கடைசி நேரத்தில் வந்து எப்படி சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜா சொல்லிக்கிட்டு இருக்கேன், எனக்கு சாமி கும்பிடும் போல இருக்கு அப்படின்றாங்க. ஸ்னேகா நான் கூப்பிட்டு போறேன் அப்படின்னு சொல்ல, இல்லை தீபா கூப்பிட்டு போட்டா அப்படின்னு சொல்லிட்டு தீபா வந்துட்டு கூட அனுப்பிச்சு விடுறாங்க. தீபாவும் வெளியில வந்தது டவுட் பட்டு கேட்குறாங்க, என்ன கடைசி நேரத்தில் இப்படிலாம் புலம்பிட்டு இருக்க, உண்மையா பாடிடுவே இல்லையே அப்படின்னு கேட்குறாங்க. அதெல்லாம் பாடிடுவேங்க்கா, நான் சாமி கும்பிடுறதுக்காண்டி தான் வெளியில வந்தேன், நான் எல்லாத்தையும் சாமி கும்பிட்டு தான் ஆரம்பிப்பேன் அப்படின்னு சொல்ல, சரி வான்னு கூப்பிட்டு போறாங்க. ஐயோ இவகிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு யோசிச்சுட்டு, அக்கா அர்ச்சனை தட்டு வாங்கிட்டு வரேன் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போக பார்க்க, நெல்லு அப்படின்றாங்க. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வேதா பயந்துட்டு நிற்க, இங்கே அர்ச்சனை தட்டெல்லாம் கிடையாது, நீ வெறும் பூஜை பண்ணுறதுக்கு மட்டும் சொல்லு, அதெல்லாம் வந்துட்டு பூசாரி ஐயா பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்ல, யார் பேருக்கு அர்ச்சனை பண்ணதுன்னு கேட்குறாங்க. பல்லவி அப்படின்னு சொல்ல தீபா முறைக்கிறாங்க. ஸ்வேதா அப்படின்னு சொன்னதுமே அவங்க போய் அர்ச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. தீபா கண்ணு மூடி எப்படியாவது நல்லபடியாக முடியணும், கார்த்திக் சார் தான் ஜெயிக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு இருக்காங்க. அப்பாடா இவ கண்ணை மூடிட்டா, இவ கண்ணில் மண்ணை தூவிட்டு எப்படியாவது இங்கேருந்து எஸ்கேப் ஆயிட வேண்டியதான், போயிட்டு ஐஸ்வர்யா கடை பணத்தை வாங்கிட்டு இங்கேருந்து கிளம்பிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே வெளியில் போகிற நேரத்தில் கார்த்திக் வந்துடுறாரு. ஐயோ என்னடா இவர் வந்திருக்காரு அப்படின்னு
அப்படின்னு சொல்லிட்டு முழிச்சிட்டே அந்த இடத்துல ஸ்டன் ஆகி போய் நின்றுக்கிட்டு இருக்காங்க. அதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு முடிஞ்சிருது. எப்படியும் கடைசியில் நம்ம தீபா தான் கார்த்திக்கு பாடி கொடுத்து வின் பண்ணுற மாதிரி ஸ்டோரி வரும். ஏன்னா இந்த பல்லவியோட வாய்ஸை கண்டிப்பாக வந்துட்டு கார்த்திக் கண்டுபிடிச்சிருவாரு. அதனால தான் பாடுறதுக்கு முன்னாடியே இவளை எஸ்கேப் ஆகுறதுக்கு சிதம்பரமும் ஐஸ்வர்யாவும் பிளான் போட்டிருக்காங்க. எப்படியே கார்த்திக் கோயிலுக்கு வந்துட்டாரு, அதனால இங்கேருந்து கண்டிப்பாக அந்த டூப்ளிகேட் பல்லவியால் எஸ்கேப் ஆக முடியாது. இந்த கண்டென்ட்டையும் கொஞ்ச நாளுக்கு வச்சு இழுக்கணும்ல, அதனால அங்கே போயிட்டு மறுபடியும் எப்படிடா தப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டூப்ளிகேட் பல்லவி பிளான் போட எப்படியோ எல்லாரும் ஏமாற்றி தப்பிச்சிடுவாங்க. கடைசியில் யாரை பாட வைக்க போகிறோன்னு சொல்லிட்டு குழம்பிட்டு இருக்க தீபா வந்துட்டு நான் தான் பல்லவின்னு சொல்லிட்டு பாடி கொடுக்க வாய்ப்பு இருக்குது. தீபா பல்லவின்னு சொல்லிட்டு கார்த்திக் தெரியணும்னு நினைக்கிறவங்க கமெண்ட் பண்ணுங்க.